ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. புக் மை ஷோவில் ஹிந்தி, அதாவது கூலியோடைய ஹிந்தி வெர்ஷன் கூலி த பவர் ஹவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5 லட்சத்துக்கு மேலே டிக்கெட் வந்து விற்பனையாக இருக்குங்க. அதாவது 2.0க்கு அடுத்தபடியாக நம்ம தமிழ் சினிமாவில் அதிகப்படியான டிக்கெட்டு விற்றுருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த கூலி திரைப்படத்துக்கு தான். ஜெயிலர் கிடையாது, வேறு எந்த படமும் கிடையாது, கூலி படத்துக்கு தான் கிடச்சிருக்கு. கூலி திரைப்படம் பார்த்தீங்கன்னாக்கா 2.0க்கு பிறகு அதிகப்படியான வசூலுக்கு வச்ச ஒரு படமாக மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது இப்போ ஐமேக்ஸ் சீரியர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவங்க வந்து இப்போ ஆல்ரெடி வந்து வார் செகண்ட் பார்ட் தான் இந்தியா ஃபுல்லாக வந்து எல்லாருமே அவங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த அக்ரிமெண்ட்லேருந்து வெளியில் வந்துட்டு கூலி திரைப்படத்துக்கு ஷிஃப்ட் ஆகலாமா அப்படின்ற மாதிரி இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஏன்னா வார் செகண்ட் பார்ட் பெரிய டிசாஸ்டராக மாறி இருக்குது இப்போ பாக்ஸ் ஆஃபீஸில். இந்த வீக்கெண்டும் வார் செகண்ட் பார்ட் தான் ஓடும். ஆஸ் பர் த அக்ரிமெண்ட் அவங்க அதான் ஓட்டி ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் ஒன்ஸ் இந்த வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமேட்டா நெக்ஸ்ட்டு வீக்கெண்ட், அதாவது விநாயகர் சதுர்த்தி அப்போது அவங்க வந்து கூலி திரைப்படத்தை போடலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அக்ராஸ் த நேஷன், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஐமேக்ஸ் திரையரங்கு, பெரிய பெரிய பிக்கர் ஃபார்மேட் இருக்கக்கூடிய திரையரங்கெலாம் வந்து அதுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க அக்ரிமெண்ட் போட்டதே வார் செகண்ட் பார்ட்டுக்கு வந்து 2 வாரம் தான் போட்டிருக்காங்க. ஸோ 2 வாரன்றது அடுத்த வாரம் வியாழக்கிழமையோடு முடிஞ்சிடும். ஸோ புதன்கிழமையோடு முடிஞ்சிடும். இன்னும் இன்ஃபேக்ட் எங்கள் கரெக்டாக சொல்லணுனாக்கா ஸோ அடுத்த வாரம் வியாழக்கிழமை அன்றைக்கி நமக்கு விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சோடனே நமக்கு பிக்கர் ஃபார்மேட்டில் கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு வரும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கூலி திரைப்படம் ஒரு சரித்திர சாதனை படம்னு இருக்குங்க. அதிகப்படியான வசூலை குவிச்சிருக்கு, 50 கோடிக்கு மேலே வசூல் குவிச்சிச்சு நமக்கு தெரியும். இப்போ எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியிலே ஒரு டப்புடு மூவிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தெலுங்கில் டாப் 3 பொசிஷனுக்கு வந்தாச்சு. நம்பர் 1 பொசிஷனில் 2.0 இருக்குது, 2வது இடத்துல இப்போ ஜெயிலர் படம் இருக்குது, 3வது இடத்துல இப்போ கூலி திரைப்படம் வந்துச்சு. அநேகமாக இது ஜெயிலர் ரெக்கார்டை உடச்சி 2வது இடத்துக்கு வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வருது. இப்போ அங்கே அந்த தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஜஸ்ட் வந்து ஒரு 7 கோடி தான் பாக்கி இருக்குது. 7 கோடி வந்து வசூல் வச்சுருச்சுனாக்கா அந்த திரைப்படம் அங்கே வந்து பிரேக்கிங்கை தாண்டி அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஒரு பெரிய லாபத்தை தந்த ஒரு படமாக அது மாறப்போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட்டு வந்திருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.